வணக்கம். இது வாவ் தமிழா. விடாமுயற்சி படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நானும் பத்திரிகையாளர் மீனாட்சி அவர்களும். இப்போ அதை பற்றி நம்ம பேசலாம். நம்ம இப்போ தான் விடாமுயற்சி படத்தை சுட சுட சென்னை சத்தியம் திரையரங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்தை வந்து நம்ம மாத்திரம் இல்லை, அஜித்தோட ரசிகர்கள், அஜித்தோட குடும்பத்திலேருந்து சாலினி, அவங்க மகள் அனுஷ்கா, அப்புறம் படக்குழுவினர் ஆரவ், நிறைய பேர் வந்து அந்த முதல் காட்சி வந்து பார்த்தோம். அதோட சுட சுட இந்த விமர்சனத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து பயங்கர கிளாப்ஸு, ஃபேன்ஸு நம்ம தேட்டரில் ஒரே ஆரவாரமாக இருந்தது. இந்த ஆரவாரம் வந்து எப்போ வரைக்கும் இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்தது. அதெல்லாம் ஒரே கைத்தட்டு. ஏன்னா முதல் தடவையாக வந்து அந்த விருது வந்து ஒரு திரையில் வந்து அங்கீகரித்த படமாக இது இருக்கனால ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க ரசிகர்கள். ஆமாம். முதல்ல அஜித்தோட ஓப்பனிங் காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தோம். ஒரு பெரிய சண்டை காட்சியா, ஒரு பாடலா, இல்லை வேற மாதிரி மாஸா, இல்லை வந்து டாப் ஆங்கிள் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எப்படி இருந்தது? ஆனால் ஒரு ஹீரோவுக்கான ஒரு பெரிய அறிமுகமாக அது இல்லாமல் கேஷுவலாக ஒரு கார் டிக்கியை திறந்துட்டு அங்கேருந்து ஓப்பன் ஆகிற மாதிரியான ஒரு காட்சி இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்ம பூஷன் அந்த விருது அந்த ஸ்டில் போட்ட உடனே ஃபேன்ஸுக்கு வந்து அர்ப்பணிச்சிருந்தார். ஃபேன்ஸை பற்றின எப்போவுமே பெருசாக அங்கீகாரம் பண்ணாமல் இருந்து இந்த ஃபஸ்ட் டைம் இதை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு அந்த ஓப்பனிங் சீன் அந்த முடிச்ச அந்த எப்படி கைத்தட்டி எழுந்ததோ அஜித்துக்கு எழுந்ததோ அதே மாதிரி அனிருத்து பேர் போட்டப்பையும் அப்ளாஸ் வந்தது. ஏன்னா 50% வந்து உழைப்பு வந்து அனிருத்துக்கும் இருக்குது. ஆமாம் ஆமாம். படம் ஸ்டார்ட் தொடங்குனதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்ளாஸ் வந்து குறைஞ்சி போச்சு. அது எதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல ஓப்பனிங் காட்சியே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் தான். அவர் வந்து சொன்ன மாதிரி கார் டிக்கெட் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு, வாட்ச் பார்க்குறாரு. அதோட அப்படி திரிஷா கூட ஒரு பயணத்துக்கு போகிறாரு. இதுதான் ஓப்பனிங். ஒரு அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோக்கு இப்படி ஒரு சாதாரண ஒரு ஓப்பனிங் வந்து யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப அழகாக ஒரு பாடல் காட்சி இல்லைனாலும் வேறு மாதிரி, இல்லை கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்து வேற ஒரு ஆங்கிளில் வந்து எடுத்துருக்கலாம். அதை ஏனோ டைரக்டர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரசிகர்களோட ஆங்கிள்லேருந்து அவர் பார்க்கல அப்படின்னு தான் பார்க்கலங்கிறது அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தார். எப்படின்னா இந்த படம் வந்து ஒரு அஜித் ரசிகர்களுக்கான ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்காது, ஆனால் படம் உங்களை மனசை விட்டு போகாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த படத்துக்குடைய காட்சிகள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி, 18 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் போய் போடுறது அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரம் தேட்டரில் வந்து எந்தவித சலசலப்பும் இல்லாமல் ஒரு நிசப்தமாக இருந்தது. நீங்கள் சொல்லுது படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. என்னன்னா அந்த எடிட்டிங் திரைக்கதையில் வந்து குழப்பம் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு அஜித் வராரு, ஒரு ஃப்ளாஷ்பேக் 12 வருஷம் வருது, இன்னொரு ஃப்ளாஷ்பேக் 9 வருஷம் வருது, அப்புறம் நிகழ்காலத்து வருது. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி எடிட்டிங் வித்தின்னு தெரியல. ஒன்று பழைய மாதிரி காமிச்சிட்டு இப்போ கொண்டு வந்திருக்கலாம், இல்லை இந்த தேவையில்லாத இந்த சீனை விட்டுருக்கலாம், வேற மாதிரி வச்சிருக்கலாம். அது கொஞ்சம் குழப்பமானது தான். ஆமாம். அந்த படத்தில் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா பெரிய அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதாவது தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நம்ம ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் அந்த லொக்கேஷனில் வந்து அஜித்ங்கிற ஒரு நடிகர் பெரிய ஸ்டார் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமான அந்த உண்மையான அவங்க பிரேக் டவுன் படத்துடைய வாங்கி அவங்க ரீமேக் பண்ணியிருந்தாலும் அதில் அந்த படத்தில் முதல் காட்சியிலேருந்து ஒரு பயங்கரமான விறுவிறுப்பு இருக்கும். இதில் நீங்கள் சொன்ன அந்த மாதிரியான அந்த கட் ஷாட் நிறையா வந்து பழைய நினைவுகளையும் புதுசாக இப்போ இருக்கிற சூழலையும் காண்பிச்சு பண்ணதுனால அந்த இன்டர்வெல் முதல் பகுதி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாக ஒரு நிசப்தமான சூழல் தான் தேட்டரில் இருந்தது. எப்படா அஜித் வந்து ஃபைட் பண்ணுவார், எப்போ இது ஒரு விறுவிறுப்பான ஒரு காட்சி நடக்கும் இப்படிலாம் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வெல்ல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சார். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா தான் இருந்தது. அதுக்கு முன்னால் இந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன் முதல்ல சொல்லிடும். ஒரு அஜர்பைஜான் நாட்டில் அஜித்தும் திரிஷாவும் கணவன் மனைவியாக இருக்காங்க. திருமணமாகி ஒரு 12 வருஷம். அங்கே ஒரு பயணத்துக்கு போகிறாங்க. பயணத்துக்கு முன்னாலே ஒரு சின்ன சரள சலப்பு. அஜித்தை வந்து திரிஷா வந்து வேண்டாம், டைவர்ஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வருது. அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டைவர்ஸ் பண்ண போகிறாங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயணத்தில் திரிஷா கடத்தப்படுது. சரியான நியாயம் சொல்லலாம் அவங்க. அதுதான் திரிஷா கடத்தப்பட மனைவியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு நம்ம அந்த இடத்துல 2 விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைவர்ஸுங்க மாதிரி அஜித் படத்தில் ஒரு அஜித் மாதிரி ஒரு அழகான ஹீரோவை, ஒரு இமேஜ் உள்ள ஹீரோவை என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது தெளிவாக சொல்லலை. அது வந்து பெரிய ஏமாற்றம். அது வந்து வசனத்தில் வந்து அவருக்கு வந்து வேற ஒருத்தர் மேலே கள்ளக்காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இது அஜித்துக்கும் கேரக்டர்லேயும் இன்னொரு ஒரு கேரக்டர் வர மாதிரிலாம் ஒரு திரைக்கதை வருது. ஆமாம், அது ஒரு சின்ன அந்த சின்ன குழப்பமும் இருக்குது. ஆனால் இந்த குழப்பம் எல்லாம் இருந்தாலும் அந்த இடைவெளிக்கு பிறகு அஜித் அடிக்கிற அந்த எதிர்த்து ஃபைட் பண்ணுற ஒரு சீன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பெரிய மாஸாக இருந்தது. அந்த காருக்குள்ளே வந்து அவர் பண்ணுற ஃபைட் காட்சி அந்த சீன் வந்து ரொம்ப தேட்டரில் வந்து அந்த காட்சி நடக்கும்போதே பயங்கர கைத்தட்டலோடு நடந்தது. அது உண்மையிலே நல்லா டெக்னிக்கலாக பண்ணியிருக்காரு. அங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட் மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சீனும். அது நல்லா இருந்தது.
ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் முதல் காட்சியில் ஃபுல்லாக அவரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி காட்சி வச்சுட்டாங்க. ஆரவ் வந்து அவர் வந்து பூமர் நீ என்ன அட்வைஸ் பண்றேன்னு, அது எவ்வளவு பெரிய ஸ்டார். அஜித்தை வந்து பூமர்னு அது வில்லன் சொல்லலாமா? எப்படி ரசிகர்கள் எப்படி இது வந்து அஜித்தே இதை வந்து ஒத்துருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி அந்த இயக்குனர் அந்த மாதிரி வசந்த எப்படி வச்சாரு? அஜித்தை வந்து பூமர்னு ஒருத்தர் சொல்லுவார். அடிக்கிறாங்க, அடி வாங்குறாரு, ஒரு இயல்பான ஒரு மனிதனா காட்டிக்கிட்டாலும் ஃபேன்ஸ் வந்து விரும்ப மாட்டாரு. இப்போ நீங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி அஜித் ரசிகர்கள் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அடுத்த செகண்ட் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுவாருங்கிறது அஜித் ரசிகர்களுக்கு தெரியும். ஏன்டா நம்ம தலை வந்து இப்படி பண்ணாமல் இருக்காரு, என்ன இப்படி அடி வாங்குறாரு? படத்துடைய ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து ரொம்ப நெருடலாக இருக்குது. அதுக்கு மகிழ் திருமேனி வந்து இப்படியான ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறதுக்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணுமோ அப்படிங்கிற இது நமக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருந்தது? படத்தோட ஒன்லைன் நீங்கள் சொன்ன மாதிரி கடத்தப்பட்ட மனைவி ஹீரோ வந்து கண்டுபிடிச்சாரா, யார் கடத்தினாங்க, என்ன காரணம், அதுதான் அந்த படத்தோட ஒரே ஒன்லைனு. நிறைய குழப்பம். அந்த கடத்துறவங்க குரூப்பை வந்து நம்ம வந்து ஒன்னொரு மாதிரி நம்ம யோசிக்கும் போது அவர் ஒரு காரணம் சொல்லுவார். அது ஒரு மாதிரி ஒரு மெடிக்கல் காரணம். அது வந்து எனக்கு புரியவே இல்லை உண்மையிலே. அது என்ன நோய், என்னது, எதுக்காக பண்ணுறாங்க, அந்த இது வந்து தெளிவில்லை. அப்புறம் கடத்தினவங்க வந்து பணத்துக்கு பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து சீன் வந்து அழுத்தமாக இல்லை. அது அழுத்தமாகிடும். ஆனால் அது ஒரு பிரேக் டவுனோட ஒரிஜினல் படத்தில் வந்து அது எல்லாமே ஒரு நியாயமாக இருக்கும். அந்த காட்சி எல்லாமே நியாயமாக இருக்கும். அதில் ஒரு வலுவான ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. அது வந்து இயல்பாக அந்த கதையோட்டத்தோட போகும். இப்போ கார் கடத்தி போய் ஒரு இடத்துல நிற்குது, அந்த காட்சியில் எனக்கு தெரியும், அங்கே தான் ஆரவ அறிமுகமாறு. ஆனால் அங்கே அது மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு ஆற்றுல குதிச்சு போவார். இப்போ பிரேக் டவுன் சொல்லுதான் அவங்க அபிஷியலாக சொல்லிட்டாங்களா? பிரேக் டவுன் எங்கேயோ படத்துலையோ இதுலேயோ எங்கேயுமே போடலையானா? இது வந்து போடலை. ஆனால் நம்ம இல்லை புரிஞ்சுக்கணும். படமே அப்படிதான். நான் அந்த படம் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் சீன் அலைவ் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று இருக்குது. அதையும் வந்து இந்த ஃபேஸை வந்து ஆப்ரேட் மூலமாக மாற்றி அவங்க வந்து ரஷ்யாவுக்கு கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த படத்தில் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து இங்கே லைட்டாக கோட் பண்ணி காமிச்சிருக்காரு. இதில் 2 படத்தையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து நல்லா இன்னும் விறுவிறுப்பாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அஜித் படமாக இல்லாமல் ஒருவேளை மகிழ் திருமேனி தன்னுடைய ஆங்கிள், தன்னுடைய பாணி படம் அப்படின்னு எடுத்துட்டாருங்கிறதுனால இந்த குழப்பம் வருதா தெரியல. எனக்கு அஜித்தோட லுக்லேயே எனக்கு நிறைய இது ஃப்ளாஷ்பேக் சீன் 2-3 சீன் ஒரு பாடல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. முதல்ல இந்த ஓப்பனிங் பாடல் இருக்குது, நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த காதலை சொல்கிறது ஒரு கோவா மாதிரிலாம் ஒரு சீன், அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்தடுத்து வர்றது வந்து ரொம்ப லுக் வைஸும் அது ஒரு பயணம் அந்த மாதிரி இருக்கனால இல்லை அவ்வளவு அழகாக காமிக்கலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அஜித் வந்து அவ்வளோ அழகான ஹீரோ. நீங்கள் அந்த மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். காஸ்டியூமும் ரொம்ப கம்மி. ஆமாம், ரொம்ப கம்மி. ரொம்ப அதை காஸ்டியூமுக்காக அவங்க மெனக்கடலை அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ மகிழ் திருமேனியோட முதல் இதுக்கு முன்னாடி வந்த படம் கழகத்தலைவன் படத்துலேயே கூட வில்லனுக்கு தான் ஹீரோவுடைய இதை கொடுத்துருப்பாரு, வெயிட்டை கொடுத்துருப்பாரு. அதில் வந்து இதில் வந்து என்ன அப்படி அப்படின்னா இவரை வந்து திட்டுறாங்க. அது ஏன் அப்படி மகிழ் திருமேனிக்கு அந்த இது வந்திருக்குங்கிறது தெரியல. ஹீரோ டவுன் பண்ணி வில்லன் வந்து ஏன்னா கழகத்தலைவன் படத்தில் கதை என்னன்னா ஆரவு தான் தேடி தேடி அடிப்பார். அந்த ஹீரோவை வந்து தேடி தேடி அடிப்பார். இதுலையும் அப்படி தான் வந்து ஆரவு தான் அவனை அஜித்தை வந்து திட்டுறாரு, பூமர்னு சொல்கிறாரு, பயங்கரமாக டீஸ் பண்ணுறாரு. அந்த ரெஜினா கதாபாத்திரம் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து திரிசாட்ட சொல்லுது உங்கள் கணவருக்கு இன்னொருத்தர் மேலே அஃபைர் இருக்குது அப்படிங்குது, இந்த மாதிரி சொல்லுது. கடைசியில் பார்த்தா இந்த கள்ளக்காதலுங்கிற மேட்டரே வந்து 3 இடத்துல வந்துடுது படத்தில். திரும்ப 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 வருது. அதனால் ஒரிஜினல் படத்துடைய இருந்தாலுமே அதை வந்து இங்கே வந்து தமிழுக்காக சில பண்ணுறோம்னு சொல்லிட்டு இவர் குழப்பங்கள் பண்ணது அதை தவிர்த்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. உண்மை. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க எம்ஜிஆர் படம் அருமையாக சொன்னீங்க. எம்ஜிஆர் ஒரு 3 தடவை அடி வாங்குவார், அப்புறம் திருப்பி அடிப்பார். இதில் நம்ம ஹீரோ எப்போ அடிப்பாருன்னு நம்மளே யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் கடைசியில் ஒரு சீனில் தான் துப்பாக்கி எடுத்து சுடுதாரு, அடிக்கிறாரு. ஆமாம். அப்புறம் திருப்பியும் போய் அர்ஜுன் போய் அடி வாங்குறாரு. அது அங்கே வந்து படம் அந்த இடத்துல டேக்கப் ஆச்சு. அதுலேருந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அந்த படம். அதில் வந்து ரொம்ப மறுபடியும் அவரை வந்து லாக்கில் மாட்டி விட்டு அது ரொம்ப அங்காத்தா இதே அர்ஜுனும் அஜித் தான். ஆனால் அவ்வளோ விறுவிறுப்பு இருக்கும். அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கமர்ஷியல் சீன் இதெல்லாம் நல்லா இருக்கும். திரிஷா இது அந்த அதில் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருப்பாங்க. அதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு கதை வந்து தெளிவான ஒரு நீரோட்டமாக இருக்குது. ஒரு கடத்தப்பட்ட மனைவியை கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்குள்ள உள்ள மன வெறுப்பு இருந்தாலும் மனைவியை வந்து எப்படியாவது மீட்டணுங்கிற ஒரு அக்கறையும் இருக்கிறதா படம் சொல்லுது. ஆனால் ரெஜினா கேரக்டர் என்ன சொல்லுது, இவன் வந்து மாறினாலும் மாறிடுவான் அப்படின்னு ஆரவும் ரெஜினாவும் அவங்க பேசுகிறாங்க. ஸோ அப்போ இவர் என்ன தான் பண்ணுறாரு,
பேங்க் போறாரா, அவர் பணத்தை எடுக்கிறாரா, இப்படியான பல காட்சிகள்ல வந்து அங்கங்க சின்ன சின்ன குழப்பங்கள். ரஜினியா சொன்னீங்க, ரஜினா எனக்கு ஓப்பனிங் ரொம்ப பிடிச்சது. நான் தூத்துக்குடி பொண்ணு அப்படின்னு அறிமுகமாகுது. அப்புறம் இந்த வில்லத்தனை காமிக்கிறது. கிளைமேக்ஸ்ல வந்து த்ரிஷாக்கும் ரெஜினாக்கும் ஒரு சீன் இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா த்ரிஷாவோட நிறைய காட்சிகள் ரெஜினாக்கு தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆமா, நிறைய டைலாக், நிறைய முக்கியத்துவமும் ஒரு ஹீரோயினோட வில்லிக்கு தான் கொடுத்துருக்காரு. அதிக பிரேம் வந்து ரெஜினா தான் வர்றாங்க. அது என்ன டைரக்டரோட பார்வைன்னு புரிஞ்சுக்கிட முடியல. ஆமா, இவங்க வந்து த்ரிஷா வந்து இருந்தாலுமே அவங்களுக்கு பெருசா வந்து ஒரு முகபாவம் காட்டி சோகமாவே இருக்காங்க. சோகமாவே இருக்காங்க. அவங்க நடிக்கவும் அந்த மாதிரி சைலண்டா இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆனா ரெஜினாவுக்கு வேற வேற வேரியேஷன்ல வந்து மனநிலை அந்த இதுல வந்து மணல காப்பகத்துல அவளுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் காமிக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் அங்கங்க சின்ன சின்ன இடங்கள்ல. மொத்தத்துல இந்த ஃபேன்ஸுக்கான ஒரு அந்த படமா அது இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான் படம் பார்த்துட்டு வெளியில வந்த போது ஒருத்தர் திரையுலகத்தை சேர்ந்தவர், அஜித் ஃபேன் கிடையாது. ஆனா அவர் சொன்னாரு, இந்த படம் நல்லா இருக்குல்ல அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஏங்க ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு படத்தை வந்து நீங்க நல்லா இருக்குல்லன்னு சொல்றீங்கன்னா, அப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான படமா முதல் முறையா இந்த படம் வந்திருக்கு. விசுவாசத்துல எப்படி அதுல ஒரு மகளுக்கான ஒரு அப்பாவா இருந்தாரோ, இதுல வந்து மனைவிக்கான ஒரு கணவன் வந்து எப்படி மனைவி தன்னை வந்து தனக்கு விசுவாசமா இல்லாவிட்டாலும் அவளை எப்படியாவது அவங்கள காப்பாற்றணுங்கிற ஒரு அக்கறை, ஒரு மனைவியை கணவன் அப்படிங்கிற உறவை மீறி ஒரு ஆண் ஒரு பெண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த அந்த உளவியலோடு அவர் வந்து அணுகிருக்கிறதுனால அவர் உண்மையான ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏத்துக்கலாம். கமர்ஷியலா ஏத்துக்கல. நம்ம உங்களுக்கே தெரியும் எவ்வளவு இடத்துல ரசிகர்கள் கை தட்டினாங்க. அஜித் ஒரு இடத்துல கடைசியில த்ரிஷாட ஐ லவ் யூ சொன்னார், கை தட்டினாங்க. துப்பாக்கி சீன் 2-3 சுடுற சீன் அதுல கை தட்டினாங்க. மத்தபடி கை தட்டவே இல்லையே. அதுதான் சொல்றேன். அப்பல இருந்தே அவங்க மனநிலை நம்ம புரிஞ்சுக்கிடுதே. ஆமா, அதாவது எழுத்து போடும்போது இருந்த கைத்தட்ட கிளாப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அமைதியாயிருச்சு. அப்படியே அமைதியாகி அவங்க என்ன பண்றாங்க, இது என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரியல. எப்படா அடிப்பாருங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. சரி, எதுக்கு அஜர்பைஜான் நாடு எனக்கு சொல்லுங்க. எனக்கு புரியவே இல்லை நிறைய விஷயங்கள். இல்ல ஆங்கிள் நல்லா இருந்தது தவிர எதுக்கு இந்த கதையை அங்க எடுக்கணும்? இந்த மாதிரியான ஒரு ஆள் நடமாட்டம் அல்லாத வெறும் ஒரு அந்த சாலைகள் வந்து அங்கதான் இருக்கும். எங்க கேமரா வச்சாலும் தூரத்துல யாரும் வரமாட்டாங்க. அதனால வந்து அந்த லொகேஷனுக்காக அங்க எடுக்கப்பட்டிருக்கலாமே தவிர, ஆனா இது இப்படியான லொகேஷன் நம்ம இமாச்சல் பிரதேச அந்த சைட்ல நிறைய இருக்கு. அவங்க அங்கேயே எடுத்திருக்கலாம். நிறைய ரோட் மூவி வந்திருக்கு. ஆமா, இல்ல நம்ம மணிரத்னத்துடைய காற்று வெளியீடை படத்திலே வந்து இது மாதிரியான லொகேஷன்ல அவர் எடுத்திருப்பாரு. ஆனா கொஞ்சம் த்ரில்லரா இருக்கும். அங்க மலைகள் இருக்கும். அலிதா படம் பண்ணாங்க இப்ப மின்மை. ஆமா, அது கூட அந்த மாதிரி இதுதான். ரோடு இது நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. ஆனா அது வந்து அவங்களுடைய விருப்பம், லொகேஷன் எங்க போய் வைக்கணும் அப்படிங்கிறது. அது பிளஸ்ஸா இல்ல. இன்னொன்னு, அந்த மொழி வந்து எனக்கு புரியவே இல்லை. அஜர்பைஜான் இது முதல்ல இவர் புரியலன்னு மாதிரி ஏதோ பேசுறாரு. அப்புறம் இவரு அந்த அஜர்பைஜான்ல பேசுறாரு, அவங்க பேசுறாங்க. அப்புறம் எனக்கு பிடிக்காத ஒரு சீன் வந்து ஒரு தாத்தா பாட்டி துப்பாக்கி சீன், அஜர்பைஜான் சம்பந்தப்பட்ட ஒரு சீன் இருக்கு. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. படத்துல ஒரு வில்லன் சொல்றது தேவையில்லாத காட்சிகள். அதெல்லாம் ரெண்டாவது அங்க உள்ள ஒருத்தன் வந்து தமிழ் பேசுறான், என்ன இப்படி பேசுறான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. இதை வந்து நிறைய இடங்கள்ல சமரசம் பண்ணிட்டு ஒரு படத்துக்கு நியாயம் சொல்லாத மாதிரி நிறைய டிராமாவான காட்சிகள் இருக்கு. இதோடைய ஒரிஜினல் படத்துல நீங்க வந்து அந்த மாதிரி அது வந்து ரொம்ப பயமா இருக்கும். எப்படியாவது மீட்டணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஆனா இதுல வந்து அவர் வந்து ஆரவ் வந்து ரொம்ப டிராமாவான டயலாக்குகளை பேசுறாரு. அஜித்தோடைய ஒவ்வொரு முக பாவனைகள்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து அஜித் ஓட ஆக்டிங்ல வந்து அந்த காருக்குள்ள வர்ற காட்சியில வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனால் ஆரவ் கேரக்டரை ஹேண்டில் பண்ணதுல வந்து நிறைய நாடகத்தனமா இருந்தது. அது வந்து இல்லாம இருந்து அது அப்பட்டமான தமிழ் படம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வேறு ஒரு இடத்துக்கு தமிழ் சினிமா போயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல மகிழ் திருமேனி இப்படியான ஒரு காட்சிகளை வச்சு தவிர்த்துக்கலாமோன்னு தோணுது எனக்கு. இந்த மகிழ் திருமேனி தான் நம்ம திருப்பி குற்றம் சாட்ட வேண்டியிருக்கு. கதையோட்டமும் சரி, எடிட்டிங்கும் சரி, திரைக்கதை சரி, கிளைமேக்ஸ் எல்லாமே கமர்ஷியலாக யோசிக்காமல் அவர் வந்து ஒரு சினிமா நம்ம வித்தியாசமான படம் எடுக்கணும், ஒரு அஜித் மாதிரி பெரிய ஹீரோ, லைக்கா மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன், அனிருத் மாதிரி இசையமைப்பாளர்லாம் விட்டுட்டு தன்னுடைய இதை தான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு படத்தை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாரோ அப்படின்னு நம்ம இயக்குனரை தான் நம்ம குற்றச்சாட்டு வேண்டி இருக்கு. ஏன்னா வேற யாரும் த்ரிஷா மாதிரி ஹீரோயின், த்ரிஷாவுக்கு அழகான சீன் வச்சிருக்கலாம், வேற மாதிரி வச்சிருக்கலாம். நம்ம த்ரிஷாவை சமீப காலத்தில் இந்த மாதிரி த்ரிஷாவை பார்த்ததில்லை. ரொம்ப சோகமாக இருக்காங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க, நல்ல உற்சாகமாக இருப்பாங்க த்ரிஷா எப்பவுமே. அவங்க டயலாக் டெலிவரிஸ் நிறைய இருக்கும், வேற வேற வேரியேஷன் அவங்க முக பாவங்கள் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரே மாதிரி வர்றாங்க. என்னென்ன பல டைலாக் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மனசுல என்னது ஆச்சு, இந்த இடத்துல பஞ்ச் பேசுவாரு, இந்த இடத்துல இது பண்ணுவாரு, நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். பஞ்ச் டைலாக் எதுலயுமே பஞ்ச் டைலாக் ஸ்டைலிஷ் சீன் ரொம்ப இல்ல. இது வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஏமாற்றம் பண்ணிருச்சோ அப்படிங்கிற எனக்கு தோணுது.
அது வந்து முதல் முறையாக வந்து ஃபேன்ஸ்க்கான படமாக இல்லாமல் இது வந்து ஜென்ரல் பொது பார்வையாளர்களுக்கான படமாக இது வந்து வந்திருக்கோ, அஜித் படம் வந்திருக்கோ அப்படிங்கிறது அந்த விடாமுயற்சியாங்கிறது தெரியல. அனிருத் எனக்கு சில சீன்ல ஆர்ஆர் நல்லா ரொம்ப ரொம்ப அந்த நாட்டு அந்த பேக்ரவுண்ட் ஆர்ஆர் வந்து ரொம்ப இல்ல நல்லா சூப்பரா அனிருத்தோட வேலை வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. மற்றபடி ஆர்ஆர் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. நல்ல அனிருத்தோட வேலை. ஓம் பிரகாஷோட டாப் ஆங்கிள் கேமரா நீங்க சொன்ன மாதிரி அந்த ரோடு அஜர்பைஜான் அதெல்லாம் ஓம் பிரகாஷ் நல்லா பண்ணியிருந்தாரு, அனிருத் நல்லா பண்ணியிருந்தாரு, அஜித் அருமை, ரெஜினா அருமை. அவர் வில்லன்ல ஒருத்தன் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் ஒரு நிகில் அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. மற்றபடி நீங்க தான் சொல்லணும். அது இந்த படம் வந்து அஜித் ரசிகர்களுக்கு பாதி ஏமாற்றமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து எப்படா ஒரு அடிக்கணும் நமக்கே தோணுது, எப்பதான் திரும்பி அடிப்பார் அஜித் அப்படின்னு தோணும் போது அவங்க ஃபேன்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க அவங்க. ஆனாலும் இதை தாண்டி வந்து அஜித்தை எப்படி வந்தாலும் ரசிக்கிறதுக்கு மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. அதனால இந்த படத்தை அவங்க வெற்றி படமா மாத்துவாங்க. அஜித் ரசிகர்கள் மாத்துவாங்க. பொதுமக்கள் வழக்கமான பார்வையாளர்கள் மற்ற மொழி வியாபாரம் மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு மங்காத்த அளவுக்கு ஒரு விசுவாசம் அளவுக்கு பெரிய கமர்ஷியல் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி எனக்கு தெரியல. ரெண்டாவது மாற்று மொழிகள்ல இருந்து படங்களை வாங்கி பண்றத முதல்ல தயவுசெய்து நிறுத்தணும். இந்த தமிழ் சினிமா இயக்குநர்கள் வந்து இந்த ஹாலிவுட் படங்களை பார்த்து காப்பி அடிச்சு பண்றது, அப்புறம் வந்து இங்கிருந்து இங்கே வேறு வேறு லாங்குவேஜில் வந்த தெரியாத படங்கள் எடுத்து யாருக்கும் தெரியாது நினச்சிட்டு அங்கேருந்து காட்சிகள் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான சினிமாவாகவே இருக்காது. இதை முதல்ல அவங்க நிறுத்தணும். ஏன்னா அந்த படம் நல்ல பிரேக் டவுன் படம் நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். அதவே எடுத்து நாங்கள் இதை ஸ்லோவாக ஓட்டிக்க வைப்போம்னு சொல்லி சத்தியம் பண்ண மாதிரி மகிழ் திருமேனி இந்த படத்தை இன்னும் போர் அடிக்கிற மாதிரி காட்சிகளை வச்சு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தவிர்க்கணும். 1008 கதாசிரியர்கள் வந்து தமிழ் சினிமா அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ கதாசிரியர்கள் இருக்காங்க. பாகுபலியே வந்து தமிழ் சாண்டில்யனோட கதைகளையும் மன்னர் மன்னன் மாதிரியான பெரிய பெரிய நாவல்கள்ல இருந்து காட்சிகளை உருவி பாகுபலி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து இன்னும் ஹாலிவுட்டில் வந்து போய் காட்சிகளை திருடி இங்கே வந்து இந்த பாரி படம் எடுக்கிறது நிறுத்தணும், முதல்ல நிறுத்தணும். இப்போ என்ன ஆச்சுன்னா படம் தேட்டரில் வெளியாகிறதுக்கு முன்னாடியே பல இணையதளங்களில் வந்து நல்ல காப்பி வெளியிட்டானுங்க. அதுக்குள்ளேயும் வந்துருச்சு. இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இந்த படத்தை நிச்சயம் கண்டிப்பா அந்த வசூலை வந்து இது பாதிக்கும். அப்புறம் இன்னொன்று எனக்கு அஜர்பைஜான் நாடு ரொம்ப கஷ்டப்பட்ட நாடா சாதாரண நாடான்னு தெரியல. ஏன்னா போலீஸ் வராங்க, ஒரு ஆள் ரோந்து போயிட்டே இருக்காரு, ஒரு ஆள் ஸ்டேஷன்ல போலீஸ் மாதிரியே தெரியல. அந்த ரெண்டே போலீஸ் தவிர வேற யாருமே இல்லை அந்த நாட்டிலேயே. உண்மையிலே 2 போலீஸ் தானா, மற்ற எது கிடையாது, எதுவுமே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு அந்த நாட்டுடைய ஒரு கலாச்சாரம், அவங்க நாட்டுடைய ஒரு இசை, அவங்க பின்னணி, அவங்க லொகேஷன் எதுவுமே காமிக்கல. அப்படி ரோடு மாத்திரம் காமிச்சு இதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி லடாக்ல எடுத்துருக்கலாம், அவங்களே வந்து இது பண்ணிருக்கலாம். ரெண்டாவது அந்த போலீஸ் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இந்தோனேசிய படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மிரட்டலா இருக்கும். அந்த போலீஸ் டீமுடைய படங்கள் வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு டீ கடை வச்சிருக்க மாதிரி அப்படியே ஒரு ஸ்டேஷனை வந்து இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து ரொம்ப நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு மாத்திருச்சு. இந்த காட்சிகள் மூலமாகவும் இந்த அங்க எங்க நாட்டுல எதுவுமே இல்லை, இந்த குற்றம் நடக்கலைன்னு சொல்கிறார் போலீஸு, திரும்ப வந்து அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. அது வந்து முன்னுக்கு பின் முரணான காட்சிகளும் வசனங்களும் இந்த படத்தை வந்து பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது இன்னும் நம்ம அர்ஜுனா மறந்துட்டோம். அர்ஜுனா நல்ல நடிகர் தான், ஆனால் எனக்கு தெரியும் அவரை வந்து ஒரு பெருசாக பயன்படுத்தலை அப்படின்னே தோணுது. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சண்டை காட்சியில் வராரு, ஒரு இது பண்ணுறாரு. ரொம்ப பெருசாக வந்து அவருடைய என்ன சொல்லுவாங்க ஆற்றலையும் அவருடைய திறமையும் பயன்படுத்தாமல் வீணடிச்சிட்டாரோ அப்படின்னு தோணுது. இல்லை ஆமாம், என்னென்னா நீங்கள் முதல் ஒரு 2 காட்சிக்கு முன்னாடி தான் அவர் வந்து திரிஷாவை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போவார். அடுத்த 2-3 காட்சிக்கு பிறகு அவர் நான் கூப்பிட்டு வரலன்னு முக்கியமான ட்விஸ்ட்டை விட்டுருந்தாங்க. அதை வந்து அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கணும். அதை வந்து அங்கேயே முடிச்சுட்டாங்க. ஆனால் அதில் வந்து அப்படி இருக்காது. அது நம்புற மாதிரி இருக்கும், ஆளே மாறி போயிருப்போம். ஸோ நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஐயோ அந்த பொண்ணு எங்கே போச்சோ அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்பும்படியாக செய்யலை மகிழ் திருமேனி அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். அஜித் வந்து விடாமுயற்சியாக நல்லா பண்ணியிருக்காங்க, மற்ற டீமும் பண்ணியிருக்காங்க. மகிழ் திருமேனி ஒருவேளை வீண் முயற்சியாக பண்ணிட்டாரா என்னங்கிறது இன்னும் அந்த ஒரு வாரத்தில் வந்து தெரிஞ்சிடும். நன்றி. ஓகே, வணக்கம்.